இங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். கல்யாணம் ஆன மறுநாளே இந்த பொண்ணோட புருஷன் உயிர யமதர்மன் தன்னோட பாசக்கயிற அனுப்பி வச்சு எடுத்துருவாரு. இந்த பையன் சின்ன வயசா இருக்கும்போதே ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பாரு, இவன் கல்யாணம் ஆன மறுநாளே இறந்து போயிடுவான்னு. இப்ப இந்த பையன் இறந்து போயிட்டா, இந்த பொண்ணு விதவை ஆயிடுறா. இந்த பொண்ணோட குங்குமத்த அழிச்சிடுறாங்க. இந்த பொண்ணோட குங்குமம் பார்வதி தேவி கால்ல வந்து விழுந்து கிடக்கும். பாட்டி உருவத்துல வந்த பார்வதி தேவி இந்த பொண்ணு தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணோட புருஷனோட உயிரை இப்ப எடுத்துடுறாங்க. இதனால கோவம் அடைஞ்ச பார்வதி தேவி சிவபெருமான போய் பாக்குறாங்க. பார்வதி தேவி என்னோட ஆசையும் மீறி எப்படி அவர் உயிரை எடுக்கலான்னு கேட்குறாங்க. ஆனா சிவபெருமான் சொல்லிடுறாரு, இதுதான் இயற்கை, இதை மாத்த முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால கோவம் முடிஞ்சா பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா ருத்ரதாண்டம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி தேவியான கோவத்தினால பெரிய பிரளயமே ஏற்படும் தெரிஞ்சவாசி பிரம்மா என்ன பண்ணிடுறாரு, அந்த பையனுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்துடுறாரு. இப்ப அந்த பையன் உயிரோட வந்துடுறான். அவங்க குடும்பம் மொத்தமும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பையனையும் அந்த பொண்ணெல்லாம் கூட்டிக்கிட்டு மறுநாள் கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போய் அவங்க சாமியை தரிசனம் பண்றாங்க. அப்படி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி அந்த பாட்டி உருவத்துல வந்து இந்த பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணும் தேவி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா. அங்க ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்க போய் அந்த தூணுல முட்டிக்கிறாங்க. தூணில முட்டுனதும் அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுது. அவங்க யாருன்னா இந்த பொண்ணோட அம்மா தான். இப்ப பிரிஞ்சிருந்த மொத்த குடும்பமும் ஒண்ணா சேர்ந்துடுது.